ஹோண்டாவோட ஆக்டிவா 6G ஆமாங்க. இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ஒரு வெல் நோன் அண்ட் ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா. அதுவும் குறிப்பாக ஃபேமிலி பர்பஸுக்குன்னு வந்துட்டாலே நம்ம மக்கள் மனசில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற ஒரு இமேஜாகவே இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டரு. ஆமாங்க, அந்த அளவுக்கு செம்ம ரீச்சான ஒரு ஸ்கூட்டர் இந்த ஹோண்டா ஆக்டிவா 6G. இதுவுமே இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைன் நல்ல ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன் பில்ட் குவாலிட்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆமாங்க, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துலையும் ஒரு டீசென்ட்டான ரேஞ்ச் தான். இது வரைக்கும் கொடுத்த மாதிரி நார்மலான ஒரு ஃபுல்லி அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு டீசென்ட்டான ரேஞ்சு தான். ஏன்னா இவரும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வராங்க. ஆமாம், அது என்னன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுலேயுமே சேம் ஒரு 110cc தான். 110ccன்றனால 110cc தான் வரும். ஆமாங்க, அக்யூரேட்டாக சொல்லலாம். 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா 7.73 bhp ஹவர்ஸும் 8.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் முடித்து டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 85 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. உங்களுடைய டே டு டே சிட்டி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணும். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 47 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 kmpl கிட்ட வரைக்கும் இந்த வெஹிக்கிள் கிட்டே நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் இவரும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான், பின்னாடியும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான். ஆக மொத்தத்தில் சிபிஎஸோட லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 106 kg. சீட் ஹைட் வந்து அவங்க இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் இருக்கலே நல்ல ஒரு லோயஸ்டான ஒரு சீட் ஹைட் கெயின் பண்ண மாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோண்டா ஆக்டிவா. இல்லை நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்களப்ப எனக்கு நல்ல ஒரு லோயஸ்டான சீட் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கால் வச்சு வைக்கி ஓட்டுறதுக்கு அது மாதிரி விஷயங்கள் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹோண்டா ஆக்டிவா 6G ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 98,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,06,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம்.